வணக்கம் நண்பர்களே, நம்ம மல்லி சைடில் என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, மல்லிக்கு எதிர்பாராத இந்த ஒரு திருப்பம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கும் புரியலைங்க. ஆமாங்க, கல்யாண நாளுக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி அந்த புரிதலுக்குள்ள ஒரு அன்பளிப்பா ஏதோ ஒரு பரிசு அந்த மாதிரி கொடுக்குறா பாத்தீங்களா, அப்படி கொடுக்குற அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஒரு எப்படி சொல்றேன்னா மறக்க முடியாத ஒரு மொமெண்டா இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம மல்லிக்கு விஜய் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் பண்ணது சாதா விஷயம் இல்லைங்க, மிகப்பெரிய விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லா சொத்து இழந்தும் கூட அவர் பொண்ணுக்காக அவர் ஆசாசியா அவன ஒரு சின்ன செயின் அதை பத்திரமா வச்சுட்டு இருந்தாரு. காசு இல்லை, கஷ்டம், சாப்பாடு இல்லை, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் விற்காம அதை கஷ்டப்பட்டு பத்திரமா வச்சுட்டு இருந்தார். ஏன் எதனாலனா அது வெண்பாக்காக வாழ்ந்து சொல்லிட்டு அந்த செயினை கல்யாண நாளுக்காக மல்லிக்காக அதில் விஜயோட ஃபோட்டோவும் வெண்பாவோட ஃபோட்டோவும் வச்சு மல்லிக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே மல்லி ஆனந்த கண்ணீரில் அப்படியே என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்படியே புடபுடப்புடன் கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. அப்படியே நினைஞ்சு ரொம்ப நன்றிங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒரே ரொமான்ஸுங்க. பாப்பா, இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான மூமெண்ட்டுங்க. டைரக்டருக்கு இந்த ஒரு விஷயத்தில் வாழ்த்து சொல்லலாம். ஆமாங்க, என்னதான் சீரியலை மொக்கையா அப்படி இப்படி கொண்டு போனாலும் இந்த ரொமான்டிக் விஷயத்தில் மனுஷன் பிஹெச்டி முடிச்சிருக்காரு போல. ஸோ சூப்பராக போயிட்டு இருக்குங்க. ஆமாம், இந்த விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு கேட்குறீங்களா? நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். இப்படி போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம விஜய், ஏன் மல்லி ஏன் இந்த மாதிரி அழுந்துட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்க, இல்லைங்க கண்ணு வேர்த்துச்சே அப்படின்னு சொல்கிறாங்க, தூசி விழுந்துச்சான். என்னங்க இது, உண்மையை ஒத்துக்கிட்டா தான் என்ன பிரச்சனை? அந்த பொம்பளைங்களுக்கு இதே வேலைங்க, எப்பவுமே உண்மையை ஒத்துக்கிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் தூசி விழுந்துச்சு, காற்று அடிச்சிச்சு, மழை பெஞ்சிச்சு அப்படின்னு டைலாக் விட வேண்டியதான். உண்மையை ஒத்துக்கிட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. சரி விடுங்க, நம்ம இந்த விஷயத்தில் மாட்டி வேற முழு மாட்ட வேணாம். இப்படி போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் சரி இது மல்லின்னு சொல்லிட்டு விஜய் போய் ஒரு பவுலில் தண்ணியும் இனக்கள் டவலையும் கொண்டு வந்து கொடுக்க, மூஞ்சை கழுவி கொண்டு சொல்ல, மூஞ்சை மல்லி தொடச்சதுக்கப்புறம் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூடவே வெண்பா குட்டி, ஹலோ என்ன நடக்குதுங்க வெண்பா, நீ தூங்கலையா? தூங்க விட்டாதானே ரெண்டு பேரும் சும்மா கத்திக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்ல, சரி சரி வா போகலாம் அப்படின்ட்டு மூணு பேரும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஆமாங்க, மல்லியோட வருஷம் கல்யாண நாள் பார்த்தீங்களா, அதனால வருஷத்தை கோலாகலமாக கொண்டாடலான்னு விஜய் முடிவு பண்ணி சிம்பிளாக சின்னதாக வச்சு சூப்பராக மாசாக கொண்டாடுறாரு. இப்போதான் செயின் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்போ தான் மல்லிக்கு ஒரே சந்தோஷங்க. அப்படியே எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜய் அவர் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ரேஷன் கார்டுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண பார்த்தீங்களா, அதில் கணவன் விஜய், மனைவி மல்லின்னு போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துல மல்லி லாக் அவுட்டுங்க, வாஷ் அவுட் ஃபுல்லாக முடிஞ்சு. அவ்வளோதான், டரட்டா டொட்டா அப்படின்னு மியூசிக் பண்ண வேண்டியதுதான். ஸோ அப்படி இருக்கு சொல்ல. பத்தாவதுக்கு போய் செயின்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஆஹா ஓஹோ பல்லே பல்லே தான் செம்மையாக போயிட்டு இருக்குங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண வேண்டாம், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் மை வீடியோ, யூனோ. சரி ஓகே, அது விடுங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா, அப்போ என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன நடக்குது ஏது நடக்குது தக்காளி ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு வைக்கிறேன். ஆமாங்க, நீங்க நினைக்கலாம் நீ வாயை திறந்து விடுறது எல்லாமே புருடா, வாயில் வர்றதெல்லாம் பொய், நீ சொல்றது நான் எப்படா நம்புறது, ஒரு முறை ரெண்டு முறை பிரச்சனை இல்லை, பல முறை பொய்யா அடிச்சு விடுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, வெறும் உண்மையே சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு போர் அடிக்குதா இல்லையா? ஏன்னா அரைச்ச மாதிரியே அரைச்சிட்டு இருப்போம், நானும் அதையே அரைச்சிட்டு இருந்தா எனக்கே போர் அடிக்குது, வீடியோ போடவே விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் புதுசாக கண்டென்ட் வருதுன்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ அதனால் நல்ல கண்டென்ட் வந்தோடனே நல்ல வீடியோ போடுறேன். அது வரைக்கும் இதே வீடியோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கும் வேறு வழி இல்லை, உங்களுக்கும் இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு 1000 வழி இருக்குது. ஸோ நண்பர்களே, என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம், சுக்ரியா, தன்யவாத், பாய்.